முதலில் தலைமறைவான மாவீரனே புஷி ஆனந்த் தான். புஷி ஆனந்த் போற போக்கில் தனிப்படை தேடுகிறது என்ற தகவல் வந்த உடனே விஜய் வண்டியிலேருந்து இறக்கி விட்டாரு, திருச்சிக்கு போற வழியில மெயின் ரோட்ல இறக்கி விட்டாரு என்று தாவேகா தொண்டர்கள் நமக்கு தகவல் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. ஆனால் புஷி ஆனந்த உடனே நீ இறங்கு, வண்டியை விட்டு இறங்கு என்று சொல்லக்கூடிய நிலைமை விட்டது என்று சொல்கிறார். புஷி ஆனந்த் போய் இன்னைக்கு கோர்ட்ல என்ன சொல்றாருன்னா, ஐயா எஜமா என்னைய விட்டுருங்க, இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சது கரூர் மாவட்ட செயலாளர் தான். ஏற்கனவே அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, மதியழகன்கிறவரை. அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். உலகத்தில் என்னைக்காவது கட்சிக்காரனை காட்டி கொடுக்குற வேலையை, துல்லியமாக செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒரு பொதுச் செயலாளர் செஞ்சுருக்கிறாங்களான்னு தெரியல. என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அரசாங்கத்தின் மீது தான் அவர்கள் குற்றச்சாட்டு சொல்லுகிறார்கள், கவர்மெண்ட்டை தான் தப்பாக போட்டு கொடுக்குறாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது கட்சிக்காரனே போட்டு கொடுக்குறான். ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டு கொடுக்குறாங்க, நான் கிடையாது நீ கிடையாதுங்கிறான்.